சண்டேனாலே நாள் நைட்டே என்ன எடுக்க போகிறோன்ற யோசனை வந்துடும். இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து நண்டு எடுத்துருந்தாங்க. சரி இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனால், இந்தா நீயே நண்டை செய் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டை செஞ்சுட்டு இருந்தேன். நடுவில் என்னோடய பாப்பா வந்தானே அவளையும் பயம்படுத்திட்டு கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு போதும் நீ நண்டு சமைச்சதை போதும் போய் துணி காய போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன தான் நாங்களாம் பெரியவங்களாக வளர்ந்துருந்தாலும் இந்த ஜேசிபி ரோடு போடுற மிஷின் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷம் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அது என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளையே அறியாமல் பார்த்துட்ருக்கோம். அப்படி தான் நான் அந்த துணி காயப்படும்போது பின்னாடி வந்து ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு துணியையும் காய போட்டுட்டு கடைசியில் நண்டை பாதியிலே விட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதனால் போய் நண்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் ஃபிஷ் வாங்கியிருந்தாங்க, அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு பொடி அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட கிளம்பியாச்சு. என்னைய மாதிரியே ஜேசிபி ரோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் நின்று அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வேலை பார்க்குறாங்கன்றத பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக